ரைட். இந்த உயரம் எவ்வளவுன்னு சொன்னா 4 மீட்டர் சொல்றாங்க. அந்த பழத்தின் மாஸ் வந்து 200 கிராம் சொல்றாங்க. முதலாவது கேள்வி கேட்டிருக்கு. இது நீங்க செய்திருப்பீர்கள், இப்படி எல்லாம் மென்ஷன் பண்ணி வச்சிருக்க வேணும். பழம் மரத்தில் அமையும் போது கொண்டுள்ள சக்தியின் வடிவம். இங்க பழம் இயங்க இல்லை, ஓய்விலே. ஆனா தரையிலிருந்து உயரமானதுல இருந்து அந்த பொருள நிலை காரணமாக கொண்டுள்ள சக்தியை நான் சொல்லுவேன் அழுத்த சக்தி, நிலைப்பாட்டு சக்தி. அப்ப அதுக்கு விட வந்து என்ன சக்தி இருக்குன்னு கேட்கிறாங்க. அதுக்கு விட அழுத்த சக்தி பொட்டன்ஷியல் எனர்ஜி அதுல இருக்கக்கூட சக்தி. ரெண்டாவது இருக்கிறார்கள் அவ்வக்தி வடிவத்தின் பெருமானத்தை காண்க. பெருமானம் உண்டா என்னதுக்கு எனக்கு அவ்வளவுதான். அப்ப பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு எனக்கு சமன்பாடு தெரியும். mgh. இப்ப எம்போடோடும் மேல கோணம் மேல கோணம் 200 கிராம் உண்டா 200 × 1000 ஜிபி 10. உயரம் தரையில இருக்குதான் பார்க்கணும் 4 சொருக்கி விட்டாவர் மேல வேற 1 2 3 1 2 3 0 1 2 3 ஆகவே விட 8 ஜூல். பழம் தரையை அடையும் கணம் அது கொண்டுள்ள சக்தியின் வடிவம். எங்களுக்கு தெரியும் பழம் தரை அடையும் கணம் தரையில தொடர்கின்றான் விழுகிற நேரம் என்ன சக்தி கூட இயங்கி கொண்டு. ஆகவே இருக்க போறது இயக்க சக்தி. சோ கைனடிக் எனர்ஜி தான் இருக்க போகுது. உடனடியாகவே கேட்கிறாங்க அவ்வக்தி வடிவத்தின் பெருமானத்தை காண்கள். அதாவது எவ்வளவு இயக்க சக்தி இருக்கும்டா இதெல்லாம் இந்த சயின்ஸ்ல பிரயோகம் வருது. நாம யோசிப்போம் இப்ப இதுல இயக்க சக்தி தான் இருக்குது. அப்ப இயக்க சக்தி என்ன சமன்பாடு எழுதி பார்ப்போம். அரை mv வர்க்கம்னு எழுதும். ஆனா எனக்கு v தெரியாது, வேகம் தெரியாது. வேகம் தெரியாமல் எப்படி இயக்க சக்தி காண்றது? அதான் வேகம் தெரியாது. அதுக்குத்தான் நாங்க பாவிக்கிறது சக்தி காப்பீட்டின்படி இங்க எவ்வளவு அழுத்த சக்தி இருந்ததோ அவ்வளவு தரைநிலையில வரைக்குள்ள இயக்க சக்தியாக மாறும். அதான் சக்தி காப்பீடு. அதாவது மொத்த பொறிமுறை சக்தி காக்கப்படும். அப்ப தரைநிலையில இயக்க சக்தி மட்டும்தான் விழுகிற கணத்தில் அழுத்த சக்தி இருக்காது. தரைநிலையில அழுத்த சக்தி போச்சு. ஆகவே இயக்க சக்தி எவ்வளவுண்டா நான் டக்குன்னு எழுதுறேன் 8 ஏனென்றா அவ்வளவு அழுத்த சக்தி தரையில உள்ள இயக்க சக்தியாக மாறும். அதை கண்டுபிடிச்சு இப்ப நீர்வினா 4 குறிப்பிட்ட பிரமாணத்தை தீர்மானிக்க உமக்கு உதவிய விதியை பேருக. அதுக்குதான் நான் பேர் சொல்றேன் சக்தி காப்பு விதி. கனிம காப்பு விதி மாதிரி இங்க சக்தி காப்பு விதி. அடுத்த கேள்வி இப்பழம் தரையை அடையுடன் தொடர்புடைய இடப்பேச்சு நேர வரைவு, வேக நேர வரைவு, ஆர்முடுகள் நேர வரைவு. 6 வரைவு கேட்கிறார். முதலாவது கேட்கிறாங்க இடப்பேச்சு நேர வரைவு, இரண்டாவது வரைவு கேட்கிறாங்க வேக நேர வரைவு, மூன்றாவது வரைவு ஆர்முடுகள் நேர வரைவு. இப்ப இடப்பேச்சு நேர வரைவு கேட்டா எங்களுக்கு தெரியும் அந்த பழம் விழுகின்ற நேரத்துல இடப்பேச்சு எப்படி இருக்கும்டா சும்மா பெருசா எல்லாம் பண்ணி இந்த படத்தை பாக்குறதா இருந்தா நான் கேட்கிறேன். முதல் இப்ப பழம் இங்கே இருக்கு, அடுத்த சகம் இங்கே இருக்கு, அடுத்த சகனை இங்கே, அடுத்த சகன் இங்கே விழுந்து இப்படித்தான் இடப்பேச்சுகள் சீரா கூடா அதிகரிக்கும் வேற வேற. அப்ப ஆரம்பத்துல இந்த இடப்பேச்சு நான் நோட்டு தான் எடுப்பேன். வேற வேற இடப்பேச்சு கூடிக்கொண்டு இருக்கு. ஏர்போர்ட்ல இடப்பேச்சு தூரம் எல்லாம் உண்டு. அப்ப வரவுற நேரத்தோட சீரா கூடல் அதிகரிக்கு. அப்ப எந்த ஒரு அதிகரிக்கும் வரையும் அதிகரிக்கு இடப்பேச்சு வேற வேற கூடும். ஆனா வேகம் பாத்தீங்கன்னா இதுல 0, இதுல 10, இதுல 20, இதுல 30. அப்ப ஆரம்பத்துல வேகம் 0. வேகம் வந்து பாக்கணும்னா சீரா கூடுது 10, 20, 30. அப்ப வேகம் 10, 20, 30 சீரா கூடும். அப்ப நாங்க ஆரம்பங்கள் பார்த்தோம்டா எல்லாத்துலயும் எங்களுக்கு தெரியும் ஆரம்பங்கள் இறுதி 10 ஆரம்பம் நேரம். அப்ப 10 இங்கேயும் பார்த்தோம்டா இறுதி 20 ஆரம்பம் 10 நேரம் உண்டா. அப்ப 10 எல்லாம் ஒரே பிரமாணம். ஏனெண்டா இது புவியீர்ப்பின் விளைவு. அந்த புவியீர்ப்பு உள்ள பெருமானம் ஒரு மாறா பெருமானம். ஆகவே அதற்குரிய வரை பழம் தரையடை எடுக்கும் நேரம் எவ்வளவு நேரத்துல பழம் தரையடையும்? அதுக்கு எனக்கு வேறு வழி இல்லை. எப்படி பழம் தரையடை எடுக்கிற நேரம் காண்றா யாராவது சொல்லுங்க எப்படி நேரத்தை காணுவீங்க? பழம் தரையடை எடுக்கிற நேரம் இயக்க சக்தியை வச்சுக்கொண்டெல்லாம் நேரம் பெறாது. அப்ப நான் என்ன செய்ய போறேன் என்றால் இதுக்கு ஒரு கிராஃப் ஒன்று குறிப்பா என்ன வரை வேக நேரம் வேற கொண்டு கீறன்னு சொல்லு. அப்ப இங்க வேக நேரம் வரை கீறுனா இப்படித்தான் வருது. ஆரம்பத்துல வேகம் 0, தரையடைகளை இந்த வேகம் தெரியாது. அடுத்தது தரையடை எடுத்த என்ன தெரியாது,
நேரமும் தெரியல, அதுதான் கேட்டிருக்காங்க. நேரம் யார்? ரைட். இப்ப என்னட்டு கண்டுபிடிக்கலாம்? வேற சொல்லுவாங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏற்கனவே இதே மாதிரி ஒரு கேள்வி செய்யறாங்க. சார் இயக்க சக்திக்கான சமன்பாடு போட்டு வேகத்தை கண்டுபிடிக்கலாமே. வேகத்தை கண்டுபிடிக்கலாம். அப்ப எனக்கு கொண்டு ஒன்றில் வேகத்தை கண்டுபிடிக்கலாம், பிறகு நேரத்தை கண்டுபிடிக்கும். அப்ப நான் வேகத்தை கண்டுபிடிக்கிறது ஐடியா எனக்கு தெரியும். என்ன சமன்பாடுண்டா கைனடிக் எனர்ஜி, இயக்க சக்தி சமன் அரையண்டி வர்க்கம்னு தெரியும். இயக்க சக்தி கண்டுட்டு நட்டு. ஆகவே அரதன என்மன்றது தெளிவு, அது 200 கிராம் எனக்கு தெரியும். அப்ப 200 × 1000 பி வர்க்கம். இப்ப நான் வேகத்தை காண போறோம் டோட்டலி. எஸ். அப்ப இதுல 2 சைபரும் போட்டு 2 சைபரும் போச்சு. எஸ். இந்த ரெண்டையும் போட்டலாம். அப்ப மேல போச்சு 10 மேல போனா பி வர்க்கம் சமன் 80 பி சமன் வர்க்க மூலம் 80. இப்ப இதுக்கு என்ன விட காண்றது? வர்க்க மூலம் 80க்கு எப்படி நாங்க காண்றோம்டா, ஏதாவது சதுரம் இருக்குது, ஏதாவது சதுரம்னால பெருக்கி வரலாமா? பட் அதுக்கு மேக்ஸில ஒரு சேர்மா சொல்லி தந்திருக்கிறார். எளிய சேடுகள் 2 சுருக்கினா 40, 2 சுருக்கினா 20, 2 சுருக்கினா 10, 2 சுருக்கினா 5. அப்ப இவ்வளவு இருக்குண்டா 2 4 உண்மையை அப்படித்தான் போடுறது. 2 4 தர 5, 2 4 வெளியில வந்தா 2 2. அப்ப 4 வர்க்கமூலம் 5 வரை இந்த வேகம். அப்ப இதை கண்டுட்டேன். இந்த வேகம் விழுகின்ற வேகம் வந்து 4 வர்க்கமூலம் 5. இது இப்படி மேக்ஸ்ல கண்டிருப்பீங்க. வர்க்கமூலத்தை சுருக்கி எடுத்து. இப்ப எனக்கு என்ன தெரியும்? நேரம் தெரியும். ஆனா சொல்லுங்க, அப்ப அப்படி நேரத்தை காணுவீங்க. ஒரு ஐடியா சொல்லுங்க, நேரத்தை எப்படி காணலாம்? அதுக்கே எப்படி வேணும்னு சொல்லலாம். எனக்கு தெரியும் இந்த பழம் கொண்டு விழுந்த இந்த இடப்பெயர்ச்சி 4 மீட்டர். அந்த இடப்பெயர்ச்சி என்ன தரும்னா இந்த பரப்பு தரும். அப்ப இடப்பெயர்ச்சி வந்து 4 மீட்டர்னு தெரியும். ரைட். இது இதுக்கு சமன்பாடை போட்டுன்னா நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அப்படி இடப்பெயர்ச்சி 4 சமன் அரதர அடிதான் நேரம் தர செங்குத்து உயரம், அதான் வேகம் 4 வர்க்கம் மூலம் 5. அதோட படம் வந்து இனிமே நீங்க அத சுருக்க வேணும். இப்ப இதெல்லாம் பெருக்கிப்பட்டு விட்டு அப்ப நான் அப்படி எழுதுறேன். டி தர 4 வர்க்கம் மூலம் 5 சமன் 8 வருது. அப்படி வந்தது 4 2 8. அப்ப இங்க அப்படி எழுதும். இப்ப எனக்கு தெரியும் எனக்கு பெருக்கப்பட்டது. இப்ப இந்த 4 சுருக்கிறோம்னு சொன்னா இங்க வரப்போது 2 2 வராது. ஆகவே டி சமன் 2 வர்க்கம் மூலம் 5. இது கொஞ்சம் நாங்கள் என்ன பிரச்சனை நேரங்களோட ஷார்ட் பண்ண வருதுன்னா டக்குன்னு சுருக்கினதுகளின் பிரச்சனை எனக்கு உதவியே இல்லை. அதை நீங்கள் பார்த்து கொள்ளணும். அப்ப இப்ப இப்படி இந்த பணம் தரையிடுகிற நேரத்தை காண்றது, அதுதான் நம்மளுக்கு இந்த பிரச்சனையாக இருந்தது. அப்ப நேரத்தை எப்படி காண்றேன்னு சொன்னா எனக்கு வேகத்தை காண்ற ஐடியா இருக்கு. பணம் விழுகின்ற நேரம் இயக்க சக்தி 8 தெரியும். அப்ப இயக்க சக்தி சமன் அரையம் வி வர்க்கத்துல போட்டா 8 அரை தெரிவது வி வர்க்கம். சோ அதுல இருந்து நான் கண்டுபிடிக்கிற 2 2 சைடெல்லாம் பட்டு வி வர்க்கம் என்பதுட்டா வி இந்த விட நம்மளுக்கு வேகம் தெரியும். அப்ப வேகம் தெரிஞ்சா இங்க நேரம் தெரியாது. ஆனா இந்த வேக நேர வரைவிட பரப்பு வந்து அந்த பொருள் இயங்கிய இடப்பெயர்ச்சியை தர இடப்பெயர்ச்சி 4. சோ சமன்பாடு போட்டு நான் நேரத்தை சார் இதுல வந்து அந்த நீங்க சொன்னீங்க டைம் போத்துறீங்க தானே செகண்ட்ல, அது பிரிச்சு கண்டுவிட போட்டா பிள்ளையா சார்? அந்த வந்த விடைய பிரிச்சு போட்டு விட கண்ட பிள்ளையா? பிரச்சனை. ஓகே சார். எல்லாம் இதுக்கு இல்லாமா குருக்கள்ன்றத இப்ப கொஞ்சம் யோசிக்கிறது எல்லாமே கிரேக்கம் 1ஆம் பாடங்க எளிய சேடுகள் அது படிக்கல. அது உங்களுக்கு கிளியர் ஆயிடும். எனக்கு ஐடியாங்க. அடுத்த கேட்டிருக்குது, இப்பழம் தரை அடையுடன் தொடர்புடைய அழுத்த சக்தி நேர வரை இயக்க சக்தி நேர வரை பொறிமுறை சக்தி வரை வெட்டாவியாக என்னடா சக்திக்கு கிடைக்குமா பாருங்க. ஒன்று பொட்டன்சியல் எனர்ஜி நேரத்தோட, இன்னொன்று கைனடிக் எனர்ஜி நேரத்தோட, இன்னொன்று டோட்டல் எனர்ஜி மொத்த பொறிமுறை சக்தி நேரத்தோட. எல்லா கேள்வியும் பெறப்பள்ளி சிலபஸ்ல இருக்கிறத அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி. இப்ப முதலாவது கேள்வி அழுத்த சக்தி. அழுத்த சக்தி நேரத்தோட இங்க வரப்போ இதுல இருக்க அழுத்த சக்தி உச்சமா இருக்கும். கீழே வர வர அழுத்த சக்தி குறைஞ்சி தரைநிலையில அழுத்த சக்தி 0. ஆகவே அழுத்த சக்தி உச்சமா இருக்கு. தரைநிலை அழுத்த சக்தி 0 போடுவாரு. அப்ப இயக்க சக்தி பார்க்கும். இங்க இருக்க இயக்க சக்தி 0. கீழே வர வர வேகம்
கூட கூட இயக்க சக்தி கூடி உச்ச இயக்க சக்தி விழுகின்ற கணக்குல அப்ப இயக்க சக்தி பிடிக்கும். அப்ப டோட்டல் எனர்ஜின்னா மொத்த குறைமுறை சக்தி. அதுதான் சொன்னேன், மொத்த குறைமுறை சக்தி ஒரு மூடிகிற உதவியில தாக்கப்படும். இந்த அழுத்த சக்தியில இயக்க சக்தியின் கூட்டுத்தொகை சமன். அழுத்த சக்தி வர வர குறையும், இயக்க சக்தி கூடும், ஆனா மொத்த சக்தி மாறாது. ஒரு விடியல் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு பேப்பர் இருக்கு எல்லார்ட்டையும் அனுப்பிட்டேன். விடியல் நோட் பண்ணிக்கொள்ளும். அப்ப நாங்கள் வேலை சக்தி வலுகின்ற ஒரு சயின்ஸ் பாடம் பார்த்தா ஒரு சும்மா ஒன்றுமே இல்லாத அற்ப பாடம் மாதிரி இருக்கும். அதுக்கு எவ்வளவு டெக்னிக்ஸ் இருக்குன்றத பாருங்க கேள்விகள். இப்படியே நேரம் எது தேவையா சொல்ல வேணும், இல்லாட்டி அழிச்சிடுவேன். நட்சத்திரா வந்து இன்னும் புலங்கையில் அவளுக்கு எங்களோட நம்பர் வந்து முன்னுக்கு போடணும், பேரை பின்னுக்கு போடணும். 13,863 அப்படி ஒரு நம்பர் இடையில இல்லை. சைனப்ன்றவன் நம்புவா. இல்ல சார், அது ஸ்கூல் இண்டெக்ஸ் நம்பர் மாதிரி போட்டு. அல்ல காலத்துக்கு வீட்டு டெலிபோன் நம்பர் அல்லது வீட்டு நம்பரை போட இல்லை. ரைட் பாருங்க பிள்ளைகள், ஓகே ஆனது. அழைக்கிறேன் டைம் வேணுமா எழுதுறதுக்கு? ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஓகே. ஒரே பாடத்துல இல்லாமல் மாறி மாறி எல்லா பாடத்திலையும் வரணும். ரெண்டையும் நீங்க எக்ஸாம் எழுதுறீங்க, அது பரவாயில்ல. மார்க்ஸ் குறைஞ்சு சொன்னாலும் அது பிரச்சனை. பயிற்சி முக்கியம், பிராக்டிஸ் ஐடியா. இது மெச்ச மாதிரி சும்மா தந்துட்டு அதே மாதிரி 10 கணக்கு வராது உள்ளே. அடுத்தடுத்த ஐடியால வந்து அடுத்த கேள்வி வேற. மாணவன் ஒருவன் தாக்க வீதத்திற்கும் குறித்த காரணிப்படியான தொடர்பை அறிய மேற்கொண்ட உபகரண ஒழுங்கமைப்பில் படம் காட்டுகிறது. இரு பகுதிகளுக்கும் மெதுவாக வெப்பமேற்றப்பட்டது. ரெண்டை வெப்பமேற்றாங்க. இந்த படத்தை கொஞ்சம் பாத்தீங்கன்னா, நான் ஒரு படத்தை கண்டு ரெண்டு விட்டுருவேன். என்ன இருக்குண்டா, ஒரு பூம்பு குடுவையில இதுல போட்டு வர்ற காத்த சேகரிக்கிறது, வர்ற வழிய சேகரிக்கிறது. நான் என்ன செய்யறேன்டா, ஒரு முசலத்துக்குள்ள அதை செலுத்து. முசலத்துல செலுத்தினா முசலத்துக்குள்ள காத்து வர இந்த முசலம் கிட்டக்கு போற மாதிரி நான் யோசிக்கிறேன். முசலம் கிட்டக்கு போற மாதிரி இதுல என்ன பொருள் இருக்குண்டா, முதலாவதுல பாருங்க H2O2 இருக்குது, ஹைட்ரஜன் பெராக்சைடு இருக்கு, லைட்டா ஹீட் பண்ணப்படுதுன்னு சொல்லுது. இதே மாதிரி இரண்டாவது உதிரில என்ன இருக்குண்டா, அதே ஹைட்ரஜன் பெராக்சைடு இருக்குது. ஆனா இன்னொரு பொருள் குடுவையில் அடியில காட்டிக்கிறாங்க இல்ல, என்னன்னு சொன்னா MnO2 இருக்கு, மேங்கனீசியம் ஆக்சைடு கருப்பு கலர். இங்க தரவுதாரங்கள் 2 தொகுதி. இவரை நான் ஏன்னு போட்டிருக்கேன், இவரை பின்னு போட்டிருக்கேன். இங்க வெளியேறிய வாயுன்னு சொல்லிட்டு ஏக்கு வந்து 0.1 கிராம், பிக்கும் வந்து வெளியேறிய வாயு ஒரே அளவு தான் 0.1 கிராம். ஆனா எடுத்த நேரம் மாஸ் டைம் எடுத்தது முதலாவது தாராங்கள் 20 செகண்ட், அடுத்தது 2 செகண்ட் தான். ரைட். அப்ப இங்க எங்களுக்கு தெரியும் இல்லை, நீங்க அந்த நெட் எல்லாம் நல்ல கனெக்ஷனை வச்சிருக்க வேணும். கொழம்புல இருந்தே உங்களுக்கு லைன் பிடிப்படுது இல்லையா? ரைட். முதலாவது இங்க தாக்க வீதத்தில் செல்வாக்கு செலுத்தும் ஒரு கேரணி எங்களுக்கு தெரியும். என்ன நோட் ஒன்றாக இவர்தான் ஏதோ செல்வாக்கு செலுத்துற. இவர் போட்ட தொகுதியில முதலாவது தொகுதியில இந்த ஹைட்ரஜன் வாயு பிரிஞ்சு அடைஞ்சா எல்லாருக்கும் தெரியும் ஆக்சிஜன் வாயு. அந்த அளவுக்கு ஆக்சிஜன் வாயு வாரதுக்கு 20 செகண்ட் எடுத்தா MnO2 போட்டோம்னா 2 செகண்ட்ல வந்துடுது. அப்ப என்ன காரணி என்றா எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு முதலாக என்ன விட வரும்னா ஊக்கி. அடுத்தது இத்தொகுதியில் நடைபெறும் தாக்கத்திற்கான ஈடு செய்த சமன்பாடு. அது அநேகமாக நாங்கள் வந்து எழுதிட்டிய என்ன சமன்பாடுன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்ப H2O2 வேணும்னா நான் அம்புக்குறிக்கு மேல MnO2 போடுவேன். அது ஊக்கி ரசாயன தாக்கத்துல ரசாயன ரீதியா பங்கு வராதபடிக்கு தான் அப்படி போடுறேன்.
ஹைட்ரஜன் பெராக்சைடு பிரிக்க என்ன வேண்டால் தண்ணியும் ஆக்சிஜன் வாயும் தரும். சமப்படுத்த போன இங்கதான் ரெட்டையில் ஒட்டியல் இங்க 2 போறோம், இங்க 2 போறோம். இதான் சமன்பாடு. பார்க்காம எழுத தெரிய வேணும் கட்டாயம். அடுத்தது இத்தாக்கத்தில் MnO2 ரசாயன ரீதியாக பயன்பட்டுள்ளதா அல்லது பயன்படவில்லையா என கேட்டால் பயன்படவில்லை. பயன்படவில்லை அதான் உண்மை. ரசாயன ரீதியாக பங்கு பெற மாட்டோம். தூக்கின்ற டெபினிஷன் எங்கள்கிட்ட இருக்கு. அடுத்தது இத்தாக்கத்தில் தாக்க வீதத்தை எவ்வாறு MnO2 அதிகரிக்க செய்தது என குறிப்பிடுது. தாக்க வீதத்தை எப்படி தூக்கி அதிகரிக்கும் அது நான் உங்களுக்கு படிச்சிருக்கேன். நான் உங்களுக்கு சொன்னான் ஒரு தாக்க வீதம் வேற கொண்டு சொன்னான். கொஞ்சம் சுதவையான விஷயம் வந்து ஒரு ரசாயன தாக்கம் நடந்தா தாக்கப்பாத சும்மா சொல்லுவோம் நீங்க தாக்கி இறுதிக்க விளைவு. அப்ப என்ன தாக்கிட்டு சொன்னா H2O2 இருக்கு. நீங்க விளைவு வரப்போது தண்ணியும் ஆக்சிஜனும் வரப்போகுது. உண்மையா தாக்கிய விளைவாக்குறதுக்கு நான் ஒரு சக்தியை கொடுக்க வேணும். அப்படி நான் கொடுக்க அந்த சக்திக்கு தான் நான் பேசுறேன் ஏவட் சக்தின்னு சொன்னேன். இந்த சக்திக்கு பேர் ஏவட் சக்தி. இப்ப H2O2 மூலப்பொருள் ஏவினால்தான் தாக்கி விளைவாக ஏவட் சக்தி. ஆனா இந்த இடத்துல நான் இந்த MnO2 ஊக்கிய போட்டா அந்த தாக்கம் இப்படி நடக்கும். அப்படி என்னட்டா MnO2 இல்லாட்டி இவ்வளவு தூரம் ஏவட் சக்தியை கொடுக்க வேணும். MnO2 இருந்தா ஏவட் சக்தி இவ்வளவு கொடுக்க வேணும். அப்ப கேட்டதை விட வந்து இத்தாக்கத்தில் தாக்க விதத்தை எவ்வாறு MnO2 அதிகரிக்க செய்ய வேண்டாம் ஏவட் சக்தியை குறைத்து அங்கதான் தாக்க வீதத்தை அதிகரிக்க செய்கிறது. சோ ஏவட் சக்தியை குறைத்து தாக்க வீதத்தை அதிகரிக்க செய்கிறது. புத்தகத்துல இந்த கன்செப்ட் இருக்காது. ஆனா கேள்வி வந்துட்டு நாங்கள் ஆச்சரியப்பட வேண்டியது. அடுத்தது தரப்பட்டுள்ள இரு தொகுதிகளினதும் தாக்க வீதத்தை தனித்தனியே காண்க. இப்ப நான் எழுதுற இடம் எழுதுறேன் 5வது கேள்வி. உங்களுக்கு தெரியும் நம்ம தாக்க வீதத்துக்கு என்ன சமன்பாடு ரியாக்ஷன் ரேட். இந்த அழிவடையும் எல்லாம் உருவாகும் தாக்கியினுடைய அளவு கீழே எடுத்த நேரம் போடும். அளவுண்டா என்னண்டா பதார்த்தத்தின் அளவு. பதார்த்தத்தின் அளவுண்டா இதுல நீங்க இதுக்கு கொடுக்க வேண்டியவங்க 3ல கொடுக்கணும். ஆனா எனக்கு தந்திருக்கிறாங்க 1 கிராம் என்ன வந்ததா ஆக்சிஜன் வாயு தான் வந்தது. எங்க தாக்கத்துல ஆக்சிஜன் 1 கிராம் வந்து. இப்ப 1 கிராம் ஆக்சிஜன் அது எவ்வளவு மூணு காண வேணும். அப்ப அந்த மூலம் காண்றதுக்கு எனக்கு சமன்பாடு இருக்குது. என்ன சமன்பாடு N தரப்படுது 1 கிராம் ஆக்சிஜன் மொலிக்யூல்ல வெயிட் போட வேணும். சரியான ஐடியாவை நான் சொல்றேன். ஆக்சிஜன் மூலம் குறித்தலைவு 32 கிராம் போகும். அப்ப சுருக்கி விட்டா கிராம் போகும். இப்ப நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு நான் கொண்டாடுகிற 1/320 எனக்கு அதுக்கான சுருக்கலாம். இந்த விடையை நான் சும்மா சொல்ல நம்மளுக்கு 3.2 தந்திருக்கிறேன்டா டக்குன்னு நாம சுருக்கி இருக்கலாம். சரி எங்களுக்கு அது தேவையில்லை பிரச்சனை இல்லை. அப்ப கிராமில தந்தாங்க பக்க வீதத்தை காண்றது நீங்க 3க்கு மாத்த வேணும்ன்ற ஒரு ஐடியா இருந்தால் எக்ஸாம்ல இருக்கு வந்தது கூட கால்சியத்துக்கு நீங்க 3ல தான் வச்சு சேர்த்துருக்காங்க. ஆகவே நான் பயன்பட 2 சந்தர்ப்பத்தில் பயன்பட ஆக்சிஜன் 3 கண்டுபிடி தான் 3 ரைட். அப்ப இப்ப கேட்டிருக்குது 2 தாக்க வீதம் கேட்டிருக்குது. அப்ப நான் இதுல எழுதுற 5வது கேள்விக்கு ரியாக்ஷன் ரேட் K எவ்வளவு மூல் என்றால் 1/320 மூல் கீழ் நேரம் எவ்வளவு சொன்னா 20 செகண்ட். இதை சுருக்கும் அது சுருக்கிறது வர பிரச்சனை. 2வது ரியாக்ஷன் ரேட் B எவ்வளவுண்டா அது 1/320 மூலின் கீழ் நேரம் 2 செகண்ட். உண்மையை நாங்கள் கணித பார்த்து கீழே வந்தா 1/320 20 இருக்கும். 32 64 2 சாயிக்கும். என்ன மேல மூல் இருக்குது செகண்ட் மேல வந்தா 3 செகண்ட். அப்ப இதுக்கு எவ்வளவு 1/3 இவ்வளவு மோல் செகண்ட். தாக்க வீதத்தை பதார்த்தத்தின் அளவின் கீழ் நேரம் தான் போடும். எப்படி வந்துட்டு தெரிஞ்சுட்டாயிட்டு ரைட். இப்ப இந்த பகுதியில் இருக்கிறவருடைய எழுதிகள் 5க்கும் 1 2 3 4 5 எப்படி 320 வந்தாங்க சைன் எழுதி வைக்கணும். 1 கிராம் ஆக்சிஜன் வாயுன்றது 1/320 சுருக்கையில அந்த படி நான் போட்டு விட்டேன் பிளேன்.
நல்லா எக்ஸாம் செய்து பழக வேணும், இல்லை என்றால் மார்க்ஸ் எடுக்க எல்லாம் போயிடும். இந்த கேள்வி எப்படி செய்தாலும் புதுசு புதுசா வந்து கொண்டே இருக்கு. 6வது கேள்வி போட்டு அழிக்கிறேன். யாரும் டைம் வேணுமா? சார் கொஞ்சம் இருங்க சார். ஆறாவது கேள்விக்கு வர போறோம். இதுல என்ன இருக்குது? பாருங்க, இப்பரிசோதனையில் 6.8 கிராம் ஹைட்ரஜன் பெராக்சைடு பயன்படுத்தப்பட்டது. ரைட். அப்ப ஹைட்ரஜன் பெராக்சைடு 6 முதலாவது ஹைட்ரஜன் பெராக்சைடு மூலர் தனிகண்டா, அதே உங்களுக்கு சில நேரம் பிரச்சனையா போகும். மூலர் தனிகண்டா என்ன செய்யறா, H2O2 எழுதி முதல் கூட்டவர் ஹைட்ரஜன் ஒன்று போட்டது 2 ஆக்சன் 32 ஆகவே விட 34. மூலர் தனிகண்டா அளவு தான் மிக முக்கியம். ஒரு மோலின் தனிவு அப்ப விட 34 கிராம் per மோல், அதாவது ஒரு மோல் 34 கிராமுக்கு சமம். பயன்படுத்தப்பட்ட H2O-வின் பதார்த்தத்தின் அளவு, அவர் என்ன பதார்த்தத்தின் அளவு கேட்கிறாங்க, மூழ்கிறார்கள். சமன்பாடு N(N)/M பெறப்பட்ட தனிவு 6.8 கிராமின்கள். அதுல மொழிக்குள்ள மூல மாசம் 34 கிராம் per மோல் வரும். ஆகவே சூப்பர். பெரிய பிரச்சனை சுருக்கிறது. எப்படி சுருக்கிறது? யாரா சொல்லுமா, எப்படி சுருக்கலாம்? நான் சும்மா சொன்னா எனக்கு உண்மையா எனக்கு கீழத்தான் கசத்துல இருக்கக்கூடாது, மேல இருந்தா எனக்கு பிரச்சனை இல்லை. அப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ 34 தசமட்டாரு சுருப்பு. 34 6 அடங்காது. அப்ப தசத்தை போடுறேன் 68 எத்தனை எதிர்பார்க்கும்? 68 எவ்வளவு? 2 மடங்கு. ஆகவே விட 0.2 கிராம் மூல் மேல வந்தா 3. அடுத்த கேள்வி, பயன்படுத்தப்பட்ட H2O2-ல் உள்ள மொத்த ஆக்சிஜன் அணுக்களின் எண்ணிக்கை. எவ்வளவு ஆக்சிஜன் அணு இருக்குது? எனக்கு தெரியும் இருக்கிற ஹைட்ரஜன் பெராக்சைடு எவ்வளவுன்னா 0.2 மோல் H2O இதான் இருக்கு. இப்போ எவ்வளவு ஆக்சிஜன் அணு இருக்குது கேட்கிறாங்க. அப்ப எவ்வளவு ஆக்சிஜன் அணுக்கள்டா ஓ படி எவ்வளவு? அப்ப இந்த 2ஆவது பெருக்கவள், அப்ப 2ஆவது பெருக்கினா ஓ படி 2வது பெருக்கினா 0.4. அப்ப 0.4 மூல் இருக்குது. எண்ணிக்கை கேட்டாத 6.22 தர 10 அணு. இதான் எழுதிவிடும். கல்கிஷன் நீங்க உள்ளனா வரணும். வரல வந்துட்டேன். ரைட், ஓகே. 3வது கேள்விக்கு வாரம். நீர்நிலையியல் அமுக்கமும் அதன் பிரயோகங்கள் தொடர்பான பாடம். பாருங்க, ஒரு டியூப் குழாய் ஒன்று எடுக்கிறார். எங்கள்கிட்ட நார்மலா இருக்கிற குழாய் தான் டியூப் குழாய் ஒன்று எடுக்கிறான். இந்த டியூப் குழாய்க்குள்ள திரவத்தை வரும். இப்ப டியூப் குழாயில சாதாரணமா நாங்கள் திரவத்தை விட்டமாக இருந்தால் அந்த திரவம் எங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும். சொன்ன டியூப் குழாயில நாங்க சாதாரணமா திரவத்தை விட்டோம், தண்ணி எந்த திரவத்தை விட்டாலும் அந்த திரவம் ஒரே மட்டத்துக்கு தான் இருக்கு. ஒரே மட்டத்துக்கு தான் இருக்கு. ஏன் டியூப் குழாயில திரவத்தை விட்டால் எந்த திரவத்தை விட்டாலும் ஒரே மட்டத்துல இருக்கு. திரவம் எப்படி இருக்குன்றது அது வேற. உதாரணமா தண்ணியாக இருந்தால் மிக மெல்லிய குழாயை தான் ஒரு நெருப்பி கீழ் நோக்கி வளைஞ்சிருக்கும். இதுவே ரசமாக இருந்தால் அப்படி மேல் நோக்கி வளை.
அது வேற பிரச்சனை. அது மேற்பரப்பு சொன்னாங்க ஒரு திரவத்தை விட்டா அந்த திரவம் இப்படிதான் நீக்கும். ஸோ திரவம் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா ரெண்டு பக்கமும் வளிமண்டல அமுக்கம் தொழிற்படும். வளிமண்டல அமுக்கம் ரெண்டு பக்கம் சமனா இருக்கிறதால திரவமாட்டம் புகை மாட்டவில்லை. இப்ப நான் என்ன செய்யறேன்டா ஒரு பலூன்ல காத்த ஊதி அந்த பலூனை கொண்டு அப்படி கட்டிடும். அப்ப இந்த பலூனுக்குள்ள வழி அந்த வழி இந்த திரவத்தின் மீது அமுகத்தை கொடுக்கல. இந்த திரவ மட்டம் என்ன செய்யுது கீழே தான் இருக்குது. அது இங்க நிற்குது. அப்ப இந்த திரவ மட்டம் மேற்கே இதான் தந்திருக்கு படம். இங்க தந்த விஷயம் உண்டு. கிடை மட்டத்திலே இருந்து இந்த உயரத்தை தந்துருக்காங்க 8 சென்டிமீட்டர் தந்திருக்குது. அங்கால இந்த மேக்சிமம் உயரம் வந்து 12 சென்டிமீட்டர் தந்து. ஆய்வுக்கூடத்தில் மாணவர் ஒருவர் ஏற்படுத்திய ஒழுங்கமைப்பை படம் காட்டுகிறது. யூ குழாயினுள் நீர் ஊற்றப்பட்டது. வளிமண்டல அமுக்க தொழிற்படும் புள்ளி எது? இதுல இந்த வளிமண்டல அமுக்க இந்த காக்கப்படும். இது பலூன்ல இருக்கிற காத்து தான். எஸ், ஆனா இங்கதான் வளிமண்டல அமுக்க தொழிற்படும். வளிமண்டல அமுக்க தொழிற்பட புள்ளி எது? சோ அதுக்கு ஒரு பேர் ஏ இது போட்டிருக்காங்க. அப்ப முதலாவது அதுக்கு கூட ஏ. இரண்டாவது கேள்வி, புள்ளி சியில் நீரால் ஏற்படுத்தப்படும் புள்ளி சி கீழ் புள்ளியில தான் இருக்குது. தண்ணியால எவ்வளவு அமுக்கம் ஏற்படும்? சி. அடுத்தது, பலூனில் உள்ள வலியினால் ஏற்படுத்தப்படும் அமுக்கம். பலூனால ஏற்படுற அமுக்கம் எவ்வளவு?